ஏன் வந்து லேட்டஸ்ட் ரிசர்ச், லேட்டஸ்ட் டிஸ்கவரி அப்படின்னு நான் போட வேண்டிய அவசியம், தேவை ஏன் இந்த வீடியோக்கு பர்டிகுலராக இருந்துச்சுன்னா, எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் டிஸ்கவரி தான் பார்த்துட்டு வரோம். ஒரிஜினல் ஃபவுண்டேஷன் என்ன, அதனுடைய லீனியர் லாஜிக் என்ன, இது வரைக்கும் என்ன டிஸ்கவரிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே வரோம். அதே சமயத்தில் அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட் டிஸ்கவரியில் பிரெயின் சர்ஜரியில் வந்து கிட்டத்தட்ட 7000 ஆப்ரேஷன்ஸ் பண்ணின ஒரு நியூரோ சர்ஜன் டாக்டர் மைக்கேல் லெக்னர் என்ன சொல்லியிருப்பாரு, அவரோட அனுபவங்கள் என்ன இருக்குது, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன புக் எழுதுறாரு, இம்மார்டல் மைண்டுங்கிற புக் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஃபிலாசபர் ஜேபி மோர்லன் வாட் இஸ் த சோல் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு லேட்டஸ்ட் ஃபைண்டிங்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் மைக்கேல் லெக்னர் வந்து கிட்டத்தட்ட 7000 ஆப்ரேஷன்ஸ்ல அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு, என்ன டிஸ்கவர் பண்ணாரு. அவர் வந்து 1100 பேஷண்ட்ஸை ரிசர்ச் பண்ணின வைல்டர் பென்ஃபீல்டுடைய ரிசர்ச் எடுத்து த மிஸ்ட்ரி ஆஃப் த மைண்ட் புக் எழுதினவர். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருடைய நோட்வாதி ரிசர்ச் வந்து எடுத்து இவர் யார், டாக்டர் மைக்கேல் லெக்னர் வந்து நியூரோ சர்ஜன். இவர் நியூரோ சயின்டிஸ்ட் ஸ்கூல்லாம் வந்து டிபேட் பண்ணக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு நாலேஜபிள் பர்சன். இவர் வந்து பென்ஃபீல்டுடைய டாக்டர் மைக்கேல் லெக்னர் வந்து ஏத்திஸ்டாக இருந்து பிரெயின் மாத்திரமே நம்மளை இயக்குவதில்லைங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கிறிஸ்தவராக மாறினவர் மைக்கேல் லெக்னர். பென்ஃபீல்டும் கிறிஸ்தவர் தான். அப்போது மிஸ்ட்ரி ஆஃப் த மைண்ட் இவர் இம்மார்டல் மைண்டு. அப்படிங்கும்போது இவர் கான்சியஸ்னஸ் வந்து மைண்ட், ஸ்பிரிட் ஆர் சோல் இன்டர்சேஞ்சபிள் வேர்ட்ஸில் நம்ம சொல்கிறோம். இது வந்து 7000 ஆப்ரேஷன்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லும் போது 1100 பேஷண்ட்ஸில் பிரெயின் மேப்பிங் பண்ணார் யார், வைல்டர் பென்ஃபீல்டு. அந்த பிரெயின் மேப்பிங்கோடைய விஷயங்களை வச்சு தான் இப்போது பிரெயின் மேப்பிங்கை வந்து இப்போ பிரெயினை வந்து நம்ம படங்களில் பார்க்குறோம். அதோடைய பிரெயினோடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம மீடியாவில் பார்க்குறோன்னா அதுக்கு வைல்டர் பென்ஃபீல்டுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்தில் மைக்கேல் லெக்னர் என்ன சொல்கிறாரு, ஓவர்வெல்மிங் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது, ஸ்ப்ளிட் பிரெயின் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது, மான்ட்ரியல் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. இதிலலாம் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். மான்ட்ரியல் ப்ரொசீஜர் வந்து வைல்டர் பென்ஃபீல்டு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பேஷண்ட்ஸ் வந்து கான்ஷியஸாக வச்சிருக்கும் போதே அந்த பிரெயின் மேப்பிங் பண்ணியிருக்காரு, அவர் ரெஸ்பாண்ட் பண்ண வச்சிருக்காரு. அப்போ ஹையர் தாட்ஸுக்கு, ஃபிலாசபிக்கு, மியூசிக்கில் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஃபிலாசபிக்கல் தாட்ஸ், ஹையர் திங்கிங்கில் வந்து பைபிள் சொல்கின்ற விஷயங்கள், அப்படிப்பட்ட பிப்ளிக்கலான வேல்யூஸ் உள்ள தாட்ஸுக்கு, திங்கிங்க்கு, ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஃபிலாசபிக்கல் திங்கிங்க்கு, ஹையர் திங்கிங்க்கு, உயர்ந்த சிந்தனைக்கு பிரெயின் வந்து அது வந்து பங்களிக்கிறது இல்லை. ஏன்னா அது தனி ட்ராக்காக இருக்குது. இருக்கும்போது அது தனி ட்ராக்காக இருக்குது, இது தனி ட்ராக்காக இருக்குது. அப்போது சில விஷயங்களுக்கு தான் பிரெயின் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணுறோம். சில விஷயங்களுக்கு நம்ம பிரெயினை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இல்லை ரேஷ்னல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இதுக்கெலாம் வந்து பிரெயினை வந்து நம்ம சோல் தான் வந்து, மைண்டு தான் வந்து பிரெயினை ஆட்கொள்ளுது. பிரெயினையும் தாண்டி நம்ம பிரெயினோட கண்ட்ரோலில் நம்ம இல்லை. நாத்திகர்கள் சொல்கிற மாதிரி டிட்டர்மினிசம், பிரெயின் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறது கிடையாது. பிரெயினையும் நம்ம ஆட்கொள்ள முடியும், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி ஒரு பியானிஸ்ட்டு எக்கல்ஸ்னு ஒருத்தர் சொன்ன நியூரோ சயின்டிஸ்ட் சொன்ன வீடியோவை நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே யூடியூப்பில். எப்படி பியானோ வந்து பியானிஸ்டால் வாசிக்கப்படுதோ, பியானோ கேஸ் உடஞ்சாலும் அது பாதிப்பு தான். ஆனால் பியானிஸ்ட் இருந்தே ஆகணும், அந்த பியானோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொன்ன மாதிரி இவரும் என்ன சொல்கிறாரு, ஜேபி மோர்லன், மைக்கேல் லெக்னர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே சமயத்தில் வைல்டர் பென்ஃபீல்டு இவங்க பண்ண ரிசர்ச்லாம் லேட்டஸ்ட் ஃபைண்டிங்ஸில் என்ன சொல்லப்படுதுன்னா, பிரெயினை வந்து ஆட்கொள்ள முடியும் நம்மளால். அது ரொம்ப முக்கியமான ஒரு திங்கிங் பார்ட் இம்பேக்ட். அது எப்படி வந்து பைக்கை நம்ம ஓட்டுறோமோ, ஸ்கூட்டர், காரை நம்ம ஓட்டுறோமோ, எப்படி வந்து ஃப்ளைட்டை ஓட்டுறோம், ட்ரெயினை ஓட்டுறோம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி பியானோ வாசிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பியானிஸ்ட் தேவைப்படுது. ஒரு ஓட்டக்கூடிய ஒரு தேவைப்படும் பொழுது அது நம்மளே அதை செய்யும் பொழுது பிரெயின் நம்ம ஆட்கொள்வது, பிரெயின் நம்மளை ஆட்கொண்டுறதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அப்படிங்கிறதுல பெரிய மெஜாரிட்டி ட்ரூத் கிடையாது. மேஜர் ட்ரூத் என்ன, ஹையர் திங்கிங், ஃபிலோசாபிக்கல் திங்கிங், மியூசிக்கல் திங்கிங், ரேஷ்னல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இதுக்கெல்லாம் வந்து சோல் தான் ரோல் ப்ளே பண்ணுது. அது வந்து இப்போ இங்கிலாண்டில் லேட்டஸ்ட்டாக பண்ண ரிசர்ச் உட்பட எல்லாத்துலேயுமே, அமெரிக்காவில் எல்லாத்துலேயும் பண்ண ரிசர்ச்சில் என்ன ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபைண்டிங்ஸ் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா மில்லியன்ஸ் கணக்கில் ஃபைண்டிங்ஸ் இருக்குது. அப்போது மிஸ்ட்ரி ஆஃப் த மைண்டு, இம்மார்டல் மைண்டுங்கிற லாஜிக் வந்து அங்கே இருக்குது. அப்போது வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்ல போனால், ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட்டில் மூளையை ரொம்ப டேமேஜ் ஆகி, தலையில் அடிபட்டு ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்த ஒருத்தருடைய பேஷண்ட்டை வந்து, அந்த மாதிரி பேஷண்ட் நிறைய பேரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்னா, அவங்க அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பாடிலி ஸ்பீக்கிங், ஃபிசிக்கலி ஸ்பீக்கிங், அவங்க மைண்டு வந்து அவேக்காக இருந்திருக்கு. பிரெயினே வந்து நிறைய இடங்களில் டேமேஜ் ஆகி, ஷ்ரிங்க் ஆகி,
அது செயல்படுமா, செயல்பட்டு இருக்காங்கிற கேள்விக்குறியோடு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து நீங்கள் ஒரு டென்னிஸ் விளையாடுவதை வந்து அவங்க நம்ம பேசுகிறத அவங்களால கேட்க முடியுது, அவங்களுடைய மனசு சோல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இதில் எம்ஆர்ஐ ஸ்கேனிங்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் டென்னிஸ் விளையாடுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள், நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்னா அது பிரெயின் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. அதாவது அடிபட்ட, உடஞ்சி டேமேஜ் ஆன, காயப்பட்ட, ஷ்ரிங்கான பிரெயின் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? அப்போது அவங்களுடைய ரேஷ்னல் திங்கிங்னு ஒன்று இருக்குது, பிரெயினுக்கு மேலே ஒரு திங்கிங் இருக்குது. அதுதான் இந்த மாதிரி தாட்ஸ்க்கெலாம் வந்து இமேஜினேட்டிவ் பவர், இதுக்கெலாம் வந்து அது யூஸ் ஆகுது, கான்ஷியஸ்னஸ். அப்போ அதுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே சமயத்தில் ஒரு ஹெமிஸ்பியரே எடுத்துட்டாலும் ஸ்பிளிட் பிரெயின் சர்ஜரி ஆர் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஹெமிஸ்பியரோ இல்லை சில பாகங்களை பிரெயின்லேருந்து எடுத்துட்டாலோ, இல்லை ஒரு ஹெமிஸ்பியரே எடுத்துட்டாலோ பிரெயின், அதாவது அந்த சோலுங்கிற விஷயம் வந்து பிரெயினை ஆட்கொண்டு அதை வந்து ஆப்ரேட் பண்ணுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜன்னலில் வந்து உடஞ்ச ஜன்னலை காட்டுறாங்க, இன்னொரு ஜன்னலில் வந்து இன்னொரு பிக்சரில் வந்து அதாவது காட்டுறாங்க இந்த சென்ஸ் அவங்கள வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஒரு ஜன்னல் ஒரு ஜன்னலில் கண்ணாடி உடஞ்சிருக்கு. இன்னொரு கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பாலை காட்டுறாங்க, ஒரு பாலை சொல்கிறாங்க. அப்போ என்னவா நடந்த ஒரு காட்டும் போதே, ரிசர்ச் ஃபைண்டிங்ஸில் காட்டும் போதே அதாவது பேஷண்ட்ஸை அவேக்காக வச்சு டெஸ்ட் பண்ண விஷயங்களில் சொல்கிறேன். காட்டும் போது ஒரு ஹெமிஸ்பியரே ரிமூவ் பண்ணிட்டாலோ, இல்லை சில பாகங்கள் ஆஃப் த பிரெயின், பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை ரிமூவ் பண்ணிட்டாலோ பிரெயின் ஸ்டில் வந்து ரெஸ்பாண்ட், அதாவது அவங்களால ஸ்டில் அவங்க அந்த இன் பர்சன்லாம் அவங்களால ஒரு பர்சனே ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது, ஒரு பர்சன் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது பிரெயின் இல்லாமையும் கூட. பிரெயினில் சில பாகங்களோ அல்லது ஒரு ஹெமிஸ்பியரே இல்லாமல் போனாலும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா பிரெயினை டிபெண்ட் பண்ணி நம்ம இல்லை, பிரெயின் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதில் வந்து மேஜர் பார்ட் நமக்கு இருக்குது. இல்லை வந்து அப்போ வந்து ஒரு ஜன்னல் ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு பாலை வந்து சொல்கிறாங்களோ காட்டுறாங்களோ அப்படி டெஸ்ட் பண்ணியிருந்தாலோ ஒரு ஹெமிஸ்பியரே இல்லாமல் பார்த்தா கூட அதை வந்து ஒரு ஹெமிஸ்பியரில் தான் காட்டுறாங்க அந்த விஷயத்த, இன்னொரு ஹெமிஸ்பியர் அவங்களுக்கு இல்லை. அப்போ இமேஜினேட்டிவ் பவரோ இல்லை வந்து லாஜிக்கல் திங்கிங்கோ ஒரு பக்கம் இல்லாமல் போயிட்டா கூட அந்த பிரெயின் சொல்லக்கூடிய லெஃப்ட் ரைட் ஹெமிஸ்பியர்ஸில் ஒன்று இல்லாமல் போய் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து அப்படியும் வந்து இந்த பால் தான் வந்து இந்த ஜன்னலை உடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அப்போ அப்படி ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த 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 அப்படி யோசிக்க வைக்கிற பிரெயின் பார்ட்டே இல்லாமல் இருந்தால் கூட எப்படி அது இருந்திருக்கும், அந்த ஆன்சர் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது ஹையர் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், ரேஷனல் திங்கிங் வந்து சோலுங்கிறது ஒன்று தேவைப்படுது, ஆத்மா. அப்போ ஆத்மா உள்ள மனிதர்களாக தான் நம்ம இருக்கிறோம், சென்ஷியன் பீயிங்ஸ். பைபிள் சொல்லுகின்ற கடவுளோட சாயல படைக்கப்பட்ட இமேகோ டை, இமேஜ் ஆஃப் காடில் படைக்கப்பட்ட நாமளாக இருப்பதனால, கடவுளுடைய சாயல படைக்கப்பட்டதுனால இருப்பதனால அவருடைய சுவாசத்தை நம்ம உள்ள ஊதி நம்மளோட ஜீவாத்மாவான மனிதன் அப்படின்னு பைபிள் சொல்லக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட் நமக்கு இருக்கிறதுனால, சென்ஷியன் பீயிங்ஸாக இருக்கிறதுனால, ஆப்சர்வேஷனல் பீயிங்ஸாக இருக்கிறதுனால நம்மளால இது சொல்ல முடியுது. இப்போ வந்து ஒருத்த வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், இல்லை வந்து ஒரு கொலை பண்ணிட்டான்னு சொன்னால் கூட அவனுக்கு பொறுப்பு, லீகலி ஸ்பீக்கிங் கூட இது வந்து பிரெயின் டிபெண்ட் பண்ணி நம்ம இல்லைங்கிறது நம்மளால ஆர்கியூ பண்ண முடியும். எப்படின்னா அப்போ பிரெயின் தான் எல்லாம் டிட்டர்மின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திக வாதம் வந்து அங்கே அடிபடுது. அப்போ அவன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் அவனை வந்து பண்ண வச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும், ஒரு குற்றவாளிக்கோ இல்லை வந்து ஒரு பர்சனுக்கு இல்லையா? அவனுடைய ஃப்ரீ வில்லுக்கு வந்து எப்படி கணக்கு சொல்ல முடியும், அது எப்படி அக்கௌண்டபிலிட்டி சொல்ல முடியும்? பிரெயின் தான் பண்ணிடுச்சு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் பண்ணிடுச்சுன்னா அவனோட கண்ட்ரோலில் அவன் இல்லை, பிரெயின் கண்ட்ரோல் தான் இருக்காங்க போது அவனுக்கு தண்டனை கூட கொடுக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட வாதங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது, அதோட அவசியம் தேவை இருக்கு இல்லையா? அப்போ எப்படி நம்ம அவங்களுக்கு வந்து லீகலி தண்டனை கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு நிரபராதின்னு சொல்ல முடியுது அப்படின்னா ஃப்ரீ வில்னு ஒன்று இருக்குது. அப்போது இங்கிலாண்டில் சமீபத்தில் ஒரு ஸ்காலர் ரிசர்ச் பண்ணி என்ன சொன்னார், ஃப்ரீ வில், அதாவது பிரெயின் வந்து இந்த சில விஷயங்கள் நம்மளை செய்ய சொல்லி தூண்டுனா கூட ஃப்ரீ வில்ல வந்து அதை இன்டர்ஃபியர் ஆக நினச்சா கூட ஃப்ரீ ஓன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடியாது, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மளால பிரெயினையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், டாமினேட் பண்ண முடியுங்கிறது ஒரு ஸ்காலர் வந்து ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் இங்கிலாண்டில் ரீசெண்டாக கண்டுபிடிச்சார். அப்போ இவங்க எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரிஞ்ச் குரூப் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது, சைட்லைன் குரூப் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ், நியூரோ சயின்டிஸ்ட், நியூரோ சர்ஜன்ஸ் அப்படிங்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். அப்போ வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, அதான் இப்போ அதை சொல்லிட்டே வந்தாலே ஒவ்வொன்றா. அப்போ வந்து ஒரு 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 பர்சனை வந்து நம்ம அக்யூஸ் பண்ணோம், இல்லை வந்து அவங்கள வந்து லிபரேட் பண்ணா கூட லாஜிக்கல் திங்கிங்,
ரேஷனல் திங்கிங், ஃப்ரீ வில்னு ஒன்று இருக்குது. அப்போ ஓவர்வெல்மிங் எவிடன்ஸ் வந்து ஃப்ரீ வில்லுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயத்தில் ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி சொன்ன ஃபைண்டிங்ஸில் வந்து அவங்க வந்து ஓவர்வெல்மிங் எவிடன்ஸ் தான் இருக்குது சோலுக்கு, கான்ஷியஸ்னஸ், மைண்டுக்கு வந்து பிரெயினோட கண்ட்ரோலில் நம்ம இல்லை, பிரெயினை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிற மனிதர்கள். அப்போ எவ்வளவு அருமையான ட்ரூத் பாருங்கள், ஃபேக்ட் பாருங்கள். அப்படி இருக்கும்போது அதே சமயத்தில் கோமா பேஷண்ட்ஸை கோமாவில் இருக்கும்போது அவங்களுக்கு காது கேட்கும், அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரீ வில் வந்து அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ கோமாவில் ஐசியூவில் கோமா பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடியே அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு பேசக்கூடாது நெகட்டிவான விஷயங்களை. அது அவங்கள பாதிக்கும், ஹர்ட் ஆகும், அவங்களை டீமோட்டிவேட் பண்ணும் இல்லையா? அப்போது அவங்கள டீஸ்பிரிட் பண்ணும். அந்த மாதிரி பயமுத்துற காரியங்கள், நெகட்டிவான விஷயங்களை வந்து அவங்க முன்னாடியும் பேசக்கூடாது. அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு பேசக்கூடாது. ஃபிசிக்கலாக அவங்க அப்படி தெரியலாம், பட் வந்து மென்டலி ஸ்பீக்கிங், ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் வந்து அவங்க அப்படி இல்லை, அவங்க அவேக்காக இருக்காங்க, கான்ஷியஸாக இருக்காங்கன்றது புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து வெறுமனே ஃபிசிக்கல் பீயிங்ஸ் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸும் கூட பைபிள் சொன்ன மாதிரி இமேஜ் ஆஃப் காட்ல படைக்கப்பட்டதுனால அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போது ஃப்ரீ வில் நம்ம கடவுள் கொடுத்துருக்கார், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு அந்த சவுண்ட் மைண்டை கொடுத்துருக்கார். பயமுள்ள ஆவி கூடாமல் தெளிவுள்ள ஆவி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா, பைபிள் சொல்லுது. அப்போ சவுண்ட் மைண்ட், நாட் ஆஃப் டிமிரிட்டி பட் ஆஃப் பவர், சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து நமக்கு பிரெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு இருக்குது. அப்போ அதுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த சோல் வந்து ஸ்பிரிட், மைண்ட், கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் வந்து மிஸ்ட்ரியாக இருக்குது, இம்மார்டல் மைண்டாகவும் இருக்குது. பைபிள் சொன்ன மாதிரி அது அழியா தன்மை கொண்டதாக இருக்குது. பிரெயினே டேமேஜ் ஆனாலும் சோல் வந்து ஆக்டிவாக இருக்குது, அது வந்து ஆப்ரேட்டிவாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய, அதை எவ்வளவு சிறந்த ஃபேக்ட் பாருங்கள், எவ்வளவு யுனிக் ஃபேக்ட் பாருங்கள், எவ்வளவு கிஃப்டட் பீப்புள் நம்ம பாருங்கள் பைபிள் சொன்ன மாதிரி.